ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்திலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பணிக்கான ஊதியம் பார்த்தோம்னா 20,000 35,000 வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 10/9/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வீடியோவில் கொடுத்துருக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ பார்க்கலாம். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மதுரை மாவட்டத்திலிருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. மதுரை மாவட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகில் தற்காலிக பணியிடமான மாவட்ட வள பயிற்றுனர். என்ன பணி அப்படின்னு பார்த்தோம்னா மாவட்ட வள பயிற்றுனர் அப்படிங்கிற பணிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. கீழ்கண்ட தகுதியுடன் உள்ள விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது. அதாவது எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸுமே இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தோம்னா சில தகுதிகள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஊரக வளர்ச்சி, சமூக பணி, பண்ணை சாராத வாழ்வாதார வணிக மேலாண்மை தொடர்பான பட்டய படிப்பு வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வணிக நிர்வாகத்தில் வந்துட்டு முதுகலை பட்டம் பெற்றிருப்பின் வந்து விரும்பத்தக்கது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா சம்மந்தப்பட்ட துறையில் குறைந்தபட்சம் வந்து 2 வருடங்கள் முதல் 10 வருடங்களுக்கு மேல் வந்து அனுபவம் வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நான்காவது பார்த்தோம்னா தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் வாய்மொழி மற்றும் எழுத்து திறன் பெற்றிருக்க வேண்டும். அதாவது பேச தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும், தமிழ் மற்றும் ஆங்கிலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஐந்தாவது பார்த்தோம்னா கணினி இயக்கத்தில் போதுமான திறன் இருத்தல் வேண்டும். கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான அந்த பொது திறன் வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஆறாவது பார்த்தோம்னா மதிப்பூதியம் குறைந்தபட்சம் வந்து 20,000 முதல் அதிகபட்சம் வந்து 35,000 வரை அந்த பணிக்கு அந்த ஒர்க்குக்கு ஏத்தாப்பில் வந்து நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து விண்ணப்பங்கள் வந்து மாவட்ட இயக்க மேலாண்மைக்கு அலகு திட்ட இயக்குனர் அவர்களிடமிருந்து நேரிலோ அல்லது தங்களது சுய விலாசமற்ற உரையுடன் கூடிய விண்ணப்பங்கள் வந்து அளிக்க கடைசி நாள். அதாவது நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 10/9/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தங்களது விண்ணப்பங்களை வந்து கீழ்கண்ட முகவரிக்கு வந்து நம்ம அனுப்பி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம டேரெக்டாக போய் கொடுக்கலாம் அல்லது நம்ம போஸ்ட் கார்டில், அதாவது போஸ்ட்டில் அனுப்புவோம் இல்லையா, அந்த மாதிரியுமே அனுப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து முகவரி விவரம் கொடுத்துருக்குறாங்க. அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தோம்னா திட்ட இயக்குனர், இணை இயக்குனர், மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு, தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், மகளிர் திட்டம், மதுரை என்ற முகவரிக்கு வந்து 10/9/2024 பிற்பகல் 3 மணிக்குள் வந்து விண்ணப்பங்களை நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தாமதமாகவோ நாள் கடந்த வரப்பெறும் விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது 10/9/2024 மாலை 3 மணிக்கு மேலே வரக்கூடிய விண்ணப்பங்கள் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மேலும் விவரங்களுக்கு வந்து அலைபேசி எண் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பரில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதையுமே பார்க்கலாம். விண்ணப்ப படிவம் பார்த்தோம்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகுன்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இல்லையா, அதில் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் பேஸ்ட் பண்ணணும். அதை வந்து கரெக்டாக ஒட்டிடுங்க. அடுத்து விண்ணப்பிக்கப்படும் பதவியோட பேர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மாவட்டத்தோட பேர் பார்த்தோம்னா மதுரை, அது வந்து ரெண்டுமே அவங்களே ஃபில் பண்ணி வச்சுருக்குறாங்க. அடுத்து வந்து பெயர் கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபார்ம்லலாம் உங்களோட சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, அதிலெல்லாம் உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அந்த பேர் அப்படியே கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து தந்தை பெயர், கணவரோட பேர் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த ரெண்டில் எதுனாலும் கொடுத்துக்கலாம். அடுத்து பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க. உங்களோட பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட வயது என்ன அப்படிங்கிறதையுமே இதில் மென்ஷன் பண்ணணும். அடுத்து பாலினம் கேட்டிருக்காங்க. உங்களோட பாலினம் என்ன அப்படிங்கிறத வந்து எழுதணும். அடுத்து மதம், வகுப்பு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க, எந்த வகுப்பை சார்ந்தவங்க அப்படிங்கிறத வந்து இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணணும். அடுத்து கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. சான்றிதழ், இதுக்கான சான்றிதழ் வந்து கண்டிப்பாக இணைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து. ஃபஸ்ட்டு வந்து கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. ஊரக வளர்ச்சி, சமூக பணி, பண்ணை சாராத வணிக மேலாண்மை தொடர்பான பட்டய படிப்பு, அதுக்கான சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கான சான்றிதழ் கொடுக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணணும். உங்களோட கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத வந்து இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும். அடுத்து பயின்ற நிறுவனத்தோட பேர், நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க அப்படிங்கிறத வந்து இந்த பாக்ஸில் கொடுக்கணும். தேர்ச்சி பெற்ற ஆண்டு, நீங்கள் வந்து படித்து முடிச்சிருப்பீங்களே அந்த வருடத்தை வந்து கொடுக்கணும். அடுத்து குறிப்பு இருந்துச்சுன்னா அதில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து வந்து இதர தகுதிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வணிக
வணிக நிர்வாகத்தில் முதுகலை பட்டம் பெற்ற விவரம். இப்போ வணிக நிர்வாகத்தில் வந்து முதுகலை பட்டம் பெற்றிருக்கோம் அப்படின்னா அது ஆம் இல்லை அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஆம் அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுங்க. அடுத்து 2வது பார்த்தோம்னா சம்மந்தப்பட்ட துறையில் அனுபவம். அதாவது இவங்க ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஊரக வளர்ச்சி, சமூக பணி, பண்ணை சாராத வணிக மேலாண்மை தொடர்பான பட்டய படிப்பு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த துறைகளில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம் அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. குறைந்தது வந்து 2 வருடம் முதல் 10 வருட அனுபவம் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க மற்றும் அதன் விவரத்தை வந்து குறிப்பிடணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 3வது வந்து தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் வாய்மொழி மற்றும் எழுத்து திறன் பெற்றுள்ள விவரம் வந்து கேட்டிருக்காங்க. ஆம் அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுங்க. அடுத்து 4வது பார்த்தோம்னா கணினி இயக்க திறன் பெற்றுள்ள விவரம் கேட்டிருக்காங்க, அதையுமே கொடுத்துருங்க. அடுத்து தெரிந்த மொழிகள் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த பாக்ஸில் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. அடுத்து தகவல் தொடர்பான முகவரிகள், உங்களோட கைபேசி எண் கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு உங்களோட மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அந்த 2யுமே நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு தேவையான இதாக வந்து கொடுத்துக்கலாம். ஃபோன் நம்பர் 2 மெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க. அடுத்து நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க, உங்களோட அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க, வித் பின்கோடோட கொடுங்க. அடுத்து வந்து சான்று கொடுத்துருக்குறாங்க. மேற்காணும் விவரங்கள் அனைத்தும் உண்மையானவை என சான்றளிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இதுவரை கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டானதா, அதில் அப்ளிகேஷன் ஃபார்மோட நமக்கு சில சர்டிஃபிகேட் இணைத்து அனுப்ப சொன்னாங்க இல்லையா, அது எல்லாமே கரெக்டாக அனுப்பியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சைன் பண்ணிடுங்க. இந்த சைடு நாள் கொடுத்துருக்குறாங்க, டேட்டு கொடுத்துருங்க, உங்களோட சைன் வந்து போட்டுருங்க. இதில் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.